இன்று மாலை வெளியாகிறது அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 23 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலை இபிஎஸ் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய அதிமுக 169 தொகுதிகளில் இரட்டை இலட்சணத்துல போட்டியிடுவது என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் ஏற்கனவே 23 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அண்மையில 2 தினங்களுக்கு முன்பு வெளியாகிய நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை முற்று இன்று பிற்பகல் 1 மணி அளவில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தன்னுடைய இல்லத்திற்கு வருமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில இரட்டை இலட்சணத்தில் புதிய நீதி கட்சி போட்டியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1,70,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.